ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 9th தமிழ். ஓகேவா? ஸோ ஒரு வரி வினா விடை அது மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து புக்ஸை போய் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா புக்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம். நம்ம இயல் 1ல் வந்து திராவிட மொழி குடும்பம் அந்த யூனிட் வந்து பார்க்கலாம். ஸோ செப்பரேட்டாகவே நான் வந்து வீடியோ வந்து இண்டிவிஜுவலாகவே போட்டுடுறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு இயல் ஃபுல்லாக பார்த்தோம்னா 50 மினிட்ஸ்க்கு மேலே வரும், 1 ஹவர் அந்த டைமிங்க்கு வரும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக பார்த்தோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ பார்த்துடலாம். இந்த இதில் இயல் 1ல் வந்து தலைப்பு வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து திராவிட மொழி குடும்பம். அதில் கொஸ்டின் வந்து திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது விடை வந்து தமிழ். தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது? விடை மொழி. அடுத்து பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை யாவை? விடை வந்து மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓவியங்கள், ஒலிகள். 4th கொஸ்டின், உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் டேஸ் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? விடை வந்து பிறப்பு, உறவு, தொடர்பு, அமைப்பு. அதுக்கடுத்து 5th கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது? 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? விடை வந்து 4. இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் யார்? விடை வந்து ச. அகத்தியலிங்கம். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் ச. அகத்தியலிங்கம். அடுத்து திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர்? விடை வந்து ஹிராஸ் பாதிரியார். அடுத்து ஹுராஸ் பாதிரியார் தமிழிலிருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? விடை வந்து பாருங்கள். ஸோ அதை சீக்வன்ஸாக வந்து பார்த்துக்கோங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேறு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட வந்து நமக்கு பொறுத்துக்க அந்த மாதிரி இதில் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் வந்து எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? ஆன்சர் வந்து 18ஆம் நூற்றாண்டு. 12வது கொஸ்டின், வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். 13வது கொஸ்டின், கிபி 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார்? விடை வந்து பாப் ராஸ் கிரிம். ஓகேவா? ஸோ அடுத்து 14th கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர்? விடை வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். 15வது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர்? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? ஸோ அந்த 4 லாங்குவேஜுமே வந்து ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவரும் சொன்னவர் இவர் தான். தென்னிந்திய மொழிகள் சொன்னவரும் வந்து இவர் தான், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து தென்னிந்திய மொழிக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? விடை வந்து ஹோக்கன். 17வது கொஸ்டின், தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை? விடை வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோண்டி. 18வது கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர்? விடை வந்து கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. 20 திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் யாவை? விடை வந்து 3. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. அடுத்து திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் 3. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? விடை 4. 23வது கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கும் உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். 24வது கொஸ்டின், கண் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? விடை வந்து தமிழ். ஹேன் என்று அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? விடை குருக். 26 கொன் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? விடை வந்து தோடா. 27 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? விடை வந்து மலையாளம். 28 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? விடை வந்து கன்னடம். 29 3 என்ற எண்ணும் பெயர் மூஜி என்ற எண்ணும் பெயர் மூஜி என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? விடை வந்து துளு.
30வது கொஸ்டின், கடுவன் என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? விடை வந்து ஆண்பால். 31, மந்தி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? விடை வந்து பெண்பால். களிறு என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? விடை வந்து ஆண்பால். பிடி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? விடை வந்து பெண்பால். களிறுனா யானை, ஓகேவா? பிடின்றது பெண் யானை. அடுத்து 34, திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? விடை வந்து மலையாளம். அடுத்து 35, கவிராஜா மார்க்கம் எனும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 9ஆம் நூற்றாண்டு. கவிராஜா மார்க்கம் எனும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. 36, பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. 38, கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? விடை கன்னடம். 39, பூவா 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? விடை மலையாளம். அடுத்து 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூசணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? விடை தெலுங்கு. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சேவை சண்முகம். 43, எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? விடை மொரீசியஸ், இலங்கை. 44, செய்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? செய்தால் செய். அடுத்து 45, ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. 46, மரம் என்ற தமிழ் சொல் கூர்க்கு மொழியில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? மர. 47, இதான் வந்து ஃபைனல். இது நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என எம்மொழியில் கூறப்படுகிறது? விடை கூர்க். ஸோ டோட்டலாக அந்த இயல் 1ல் பார்த்தோம்னா 47 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் புக்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.